Hi guys, welcome back to our channel. இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் உச்சியா வெர்சஸ் செஞ்சு பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா கடைசி பார்ட். ஆனால் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சண்டை நடந்ததாக காட்டவும் மாட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த சண்டையே வந்திருக்காது. பார்ட் 1 பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. ஏன்னா அது நல்லாவே இருக்கும். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அதில் தான் அந்த பிகினிங் வரும். சரி, ஓகே, வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது ஷாலினி கரசு அண்ட் நான் உங்கள் ரஜீவா. இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நம்ம மாதரா அண்ட் அசிராமா மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க. என்னதான் அப்படி சண்டை போட்டாலுமே இவங்க ஒருத்தருக்கு எப்படி பார்க்குறாங்கன்னா ஒருத்தர் நண்பர்களாக தான் பார்க்குறாங்க. பட் காலத்தின் கட்டாயத்தினால அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட வேண்டிய நேரம் வருது. இந்த பக்கம் நம்ம டோபிராமா அண்ட் இசுனா பார்த்தீங்கன்னா மாற்றி அடிச்சுக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம டோபிராமாவை இசுனா போல கட்டுறான். ஸோ அப்புறம் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாதரா குணாயோட தூக்கி போடும்போது ஃப்ளைங் ரஜினை தூக்கி போட்டு நம்ம இசுனா கதையை அந்த இடத்துலையே முடிச்சிருவார் நம்ம டோபிராமா. அந்த இடத்துல நம்ம இசுனா சாவலாம் ஒன்றும் மாட்டான். பட் ஆனால் அவனுக்கு வலி தாங்க முடியாது. அந்த நேரத்தில் நம்ம மாதரா வந்து இசுனாவை கூட்டிகிட்டு போகலான்னு போவார். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம அசிராமா என்ன சொல்லுவார்னா, இங்கே பாடுறா மாதரா, இந்த சண்டாலாம் ஒன்றை வேணாம் நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் நம்ம மாதரா அதை பேசலாம் கேட்க மாட்டார். ஏன்னா அவர் தம்பியை இப்போ அடிபட்டு கிடக்கு இல்லையா. ஸோ அதனால் மாதரா இன்னும் காண்டாயிடுவார். லேட்டராக நம்ம மாதரா பார்த்தீங்கன்னா இசுனாவை கூப்பிட்டு போவார். பட் இசுனா பார்த்தீங்கன்னா இறந்துருவார். அப்படின்றதுனால நம்ம மாதரா இசுனாவோட எம்எஸ் எடுத்துகிட்டு வந்துடுவார். அதாவது இஎம்எஸ்ஸை அவைக்கன் பண்ணுவார். அவைக்கன் பண்ண மாதரா சும்மாலாம் இருக்க மாட்டார். சுசானாவை எடுத்துகிட்டு நம்ம அசிராமா கூட சண்டை போடலான்னு போவார். சுசானாவுமே அன்லாக் பண்ணிடுவார். பட் அசிராமா இந்த சைடு தன்னோட உட்லிஸை வச்சு மாதராவோட சுசானாவை ஸ்டாப் பண்ண பார்ப்பார். இந்த ஃபைட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாகவே போகும். சீரியஸ்லேயே நீங்கள் போய் பார்த்துருங்க, நான் சொல்லி எக்ஸ்பிளைன் வேணாம். நம்ம மாதரா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சண்டைட்டு நம்ம மாதரா பார்த்திங்கன்னா தோக்கிற நிலமையில் போயிட்டுருப்பார். ஸோ அந்த நேரத்தில் நம்ம மாதரா என்ன முடிவு எடுப்பார்னு பார்த்திங்கன்னா இந்த சுசானாவை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. இந்த சுசானாவை பார்த்திங்கன்னா பர்ஃபெக்ட் சுசானாவை ஆக்கலான்ட்டு நம்ம மாதரா சுசானாவை பர்ஃபெக்ட் சுசானாவை ஆக்குவார். பட் என்னதான் அப்படி இருந்தாலுமே நம்ம அசிராமாவோட எதிர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம மாதராவால் சண்டை போட முடியல. ஸோ அந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம மாதரா அசிராமா கையால் டிஃபீட்டும் ஆகிடுறாரு. லேட்டராக நம்ம மாதரா பார்த்திங்கன்னா படுத்த படிக்கையே கிடப்பார். அந்த நேரத்தில் நம்ம டோபிராமா மாதரா கதையை முடிச்சிடலாம், இதான் நல்ல நேரம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அசிராமா வேணாம்னு சொல்லுவார். லேட்டராக பார்த்தீங்கன்னா நம்ம மாதரா என்ன சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நீ சாகணும் இல்லைனா உன் தம்பி சாகணும், அப்படி செத்தாதாண்டா நான் உங்களெல்லாம் மன்னிப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம அசிராமா சொல்லுவார். மாதரா சொல்லுவார். லேட்டராக அசிராமா பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாஷ்பேக்கில் நினச்சி பார்த்துட்ருப்பாரு. நம்ம மாதராவோட இருந்தோம் அப்படின்லாம் நினச்சி பார்த்துட்ருக்குறேன். நம்ம அசிராமா என்ன சொல்லுவார்னா, என் தம்பியெல்லாம் ஒன்றும் என்னால் கொள்ள முடியாது, வேணாம் நானே செத்துறேன் அப்படின்ற மாதிரி நம்ம அசிராமா சொல்வார். நம்ம அசிராமா பார்த்தீங்கன்னா மாதரா கிட்ட டோபிராமா கிட்ட இந்த பாரு, இனிமேல் நீ மாதரா பக்கம்லாம் வரக்கூடாது, மாதராவோட சண்டை போகிறதும் நிறுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கையில் இருந்த குணா இருக்கு இல்லையா, அந்த குணாயை வச்சுக்கிட்டு சாவலான்னு முடிவு பண்ணுவார். ஆனால் சாவறதுக்கு முன்னாடி ஒரு சொட்டு கண்ணீர் விடுவார் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா நம்ம மாதரா மனம் திருந்தி வேணாண்டா, நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம், நீ சாவ தேவை கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம மாதரா பார்த்திங்கன்னா அசிராமா கிட்ட சொல்லுவார். சொல்கிறது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு வில்லேஜும் உருவாக்கிடுவாங்க. இட் மீன்ஸ் த உச்சியா வெர்சஸ் செஞ்சு ஃபைட் பார்த்திங்கன்னா இதோட முடியுது அப்படின்னு அர்த்தம். இவங்க ரெண்டு பேரும் லீஃப் வில்லேஜ் உருவாக்குறதோட இந்த ஸ்டோரி பார்த்திங்கன்னா முடியுது. ஐ மீன் உச்சியா வெர்சஸ் செஞ்சு ஃபைட் பார்த்திங்கன்னா முடியுது. ஸோ அவ்வளோதான் கைஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதோட கருத்துக்களும் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அண்ட் நியூ இயர் வேறு வரப்போகுது இல்லையா, ஸோ நாளைக்கு தான் நியூ இயர், நான் மறந்தே போயிட்டேன். சரி, ஓகே, அதுக்கான விஷயம் சொல்லிடுறேன் கைஸ். ஹாப்பி நியூ இயர். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் போடலான்னு இருக்கேன் நியூ இயர் ஸ்பெஷலாக, அதை பற்றி கமெண்ட்ஸ்லேயே சொல்லிடுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.